ரைட் சைடு காட்டு. எஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிச்சிமா. புரியுதுங்களா? ரெண்டு தனித்தனியாக பண்ணணும், சேர்த்து பண்ணணும். கரெக்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இன்னும் கவனம் வரணும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். எஸ் சார், பாடி பெண்ட் பண்ணுங்க சார். அந்த ஃபர்ஸ்ட் மூச்சு எடுத்து ஒன்று ரெண்டு சேர்த்துருமா, சின் லாக் பண்ணோம், அப்படியே சேர்த்து பண்ணணும். அது சிவா பண்ணுங்க. ரூபி யாரையும் மனம் அப்படியே அடைக்கணும். அந்த கை வந்து ஒட்டணும், உடம்புல பண்ணணும். புரியுதா? ரெண்டும் கம்பைன் பண்ணணும். ஈஸி மெத்தட், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கவனம் எங்கேயும் போகாது. வாழ்க்கையில் வியாதியாக வராது, பிபி வராது. மூச்சு இழுக்கணும், ஒரு அடியில் பார்த்துக்கணும். மூச்சு இழுத்துட்டு மூக்கிலே மூச்சு. இந்த மெயின் பாயிண்ட் கை இப்படி வரக்கூடாது, கையும் காதும் ஒன்றாகும். அதான் மெயின் பாயிண்ட். அப்படியே ஒரு 10 எண்ணம் நோக்கமா. ரெடி, ஸ்டார்ட் சார். நீங்கள் அப்படியே தொடையில் கை வச்சுட்டு அப்படியே 10 எண்ணுங்கம்மா. மூச்சு நார்மலாக 1 2 10 கவுண்ட் பண்ணுங்க. சந்தியா கவனம் போது தொப்புள்ள இருக்கணும் கவனம். சரி, அப் வரும்போது கை காதோடு வரும். என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துருவோம், காதோடு வரும் அந்த மைக். ரெடி, நான் 2 வாட்டி சார். இன் அவுட். அப்படியே 10 கவுண்ட் பண்ணும். மூச்சு வரும், உங்களோட தொப்பில் அப்புறம் மறந்து போகணும். ரெடி, ரெடி. பா பா பாண்டா வரும். ரிலாக்ஸ். அந்த மாதிரி சார்ஜர் மாதிரி, சார்ஜிங் பின் மாதிரி இது. உடம்பு சார்ஜர், இது பின்னு. இந்த சார்ஜரில் பின்னில் என்ன ஆகும், சார்ஜ் பண்ண முடியாது. இதில் இந்த பின்னோட இதில் யூஸ் பண்ண முடியாது. பின்னு தான் நம்ம விரலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயோ தொடுறோம். நம்மளுக்கு தொட்டுக்கிறதே இல்லையே, ஒரு விரல் இன்னொரு விரல் தொடர்றது இல்லை. மோஸ்ட்லி தனியாக தான் இருக்கும். அதான் கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் ஒன்றா தோணும். இன்னும் தனித்தனியாக தொட்டு நிறைய பவர் வரும். பின் 2 பின் 3 பின் மாறும். இது வந்து கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு குண்டலினி முத்ரான்னு சொல்லுவாங்க. குண்டலினி முத்ரா. குண்டலினா சக்தி இயக்க முத்ரா. நம்ம பிரபஞ்ச ஆற்றலுக்கு தான் வந்து போயிட்டு, இது மூலயமா வந்து போயிட்டு. ஓகே, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கோகுலெல்லாம் நீங்கள் கலசம் வச்சுக்கலாம், ஷார்ப்பாக இருக்கும்.